Glory be to God. நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை சுமந்து அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த தெய்வ சமூகத்திலே நம்முடைய பாரங்களை எல்லாம் வைத்து நம்மை ஆதரிக்கிற தேவனை மட்டும் நம்பி ஒவ்வொரு நாளும் ஆமென் விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35, 36 வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாது படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும். எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் சீஷர்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். முதலாவதாக அவர் சொல்லுகிறார், நாம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னென்ன பாரங்கள்? ஆமென் பெருந்திண்டியினால் உண்டாகிற பாரங்கள், அதாவது உலக பிரகாரமான காரியங்களில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியாக எப்போது இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ ஆமென் ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, வெறியினால் பலவிதமான ஆமென் கெட்ட பழக்க வழக்கங்கள், ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வெறி கூத்துகள், ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஆமென் நாம் ஈடுபடுகிறது, அந்த தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் மட்டுமல்ல, லௌகிக கவலைகளினால் ஆமென் ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் வாழ்வோம், எப்படி ஒரு நாளை சந்திப்போம், எப்படி இந்த காரியங்கள் நடக்கும், அப்படி பாரங்கள். இந்த 3 விதமான பாரங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கிறதே என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நாள்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் ஆமென் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் பெரிய காரியங்கள், இதுவரைக்கும் ஆமென் நடந்திராத பெரிய காரியங்கள் அந்த நாளில் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். அதிலே நாம் ஆமென் ஸ்தோத்திரம் அதுக்கு தப்பி நாம் ஆமென் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆமென் அதில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணி என்று சொல்லும்போது எந்த நேரத்தில் அது வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாரம் உள்ளவர்களாக, கவலை உள்ளவர்களாக, மற்ற உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு அதை எப்படி செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் பாரப்பட்டு கலங்கி இருந்தால் அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நம்பிக்கையை இழந்தவர்களாக நாம் மாறுவோம். தேவனுடைய அன்பு நம்மிலிருந்து மாறி போகும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விட்டு அகன்று போகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆமென். அப்படி என்றால் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆதலால் 36ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பாத்திரவான்களாக மாற வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, தேவனோடு பேசுகிறவர்களாக, உறவாடுகிறவர்களாக மாறுகிறதற்கு, தேவனை ஆராதிக்கிறதற்கு, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதற்கு நாம் நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்ற காரியங்களை கவலைப்படுகிறதற்கு, உலக பிரகாரமான காரியங்களை ஸ்தோத்திரம் நேடுகிறதற்கு நாம் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோமோ அதற்கு மேலாக ஸ்தோத்திரம் தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் மட்டுமே அந்த பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் எச்சரிக்கையாக இருந்து எல்லா பாரங்களையும் மாற்றி, எல்லா ஸ்தோத்திரம் மனக்கவலைகள், இந்த உலகத்தின் காரியங்களை அந்த காரியங்கள் கிடைப்பதற்கான அந்த பாரங்களை மாற்றி தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு பேசி, அவரோடு உறவாடி ஸ்தோத்திரம் எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஜெப ஆவியினால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும்
நிரப்புவாராக. அதோடு இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரத்தை சுமந்து நடத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் அவருடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தந்து நம்மை வழிநடத்துவார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே எங்களை தாமே நாங்கள் எச்சரித்து கொண்டு கர்த்தாவே, ஆமே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம், உடைய வருகை நம்பிக்கையுள்ளவர்களாக எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு அப்பவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகள், வாரங்கள், அவன் எல்லாம் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் சிந்தைகள், அவன் பூமியில் உள்ள காரியங்களை மட்டும் யோசிக்கிற அனுபவங்கள் மாறட்டும் கர்த்தாவே. அவன் உயரத்தில் உள்ளதை, ஹல்லேலூயா, அவன் பரலோகத்தின் மேன்மையை நினைத்து ஒவ்வொரு நாளும் அந்த வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா பாரங்கள் மாறி, வேதனைகள் மாறி, சந்தோஷமாக தேவ சமாதானத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. இந்த வசனத்தின்படி கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God bless you all.